ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 11/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் பீஸ் டீல் ஸ்ட்ரக் பட் பாகிஸ்தான் வயலேஷன் பர்சிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பர்சிஸ்ட் அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த நிறைய இந்த சீஸ்ஃபயர்னு சொல்லுவாங்க. அதாவது சீஸ்ஃபயர்னால் வந்து போர் நிறுத்தம் அப்படி சொல்லலாம். ரெண்டு பேரும் வந்து போர் நிறுத்தத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி அதே. பட் ஆனால் வந்து இப்போ நடந்திருக்கிறது தான் ஆக்சுவலி இங்கே சொல்லியிருக்காங்க. பீஸ் டீல் வந்து அப்படியே ஸ்டக்காகி நினச்சி, அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த போர் நிறுத்தம்க்கு ஒப்பந்தம்க்கு ஓகே சொன்ன உடனேவே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹார்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு குண்டு தூக்கி போடுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நம்மளோட இந்தியாவும் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பைலேட்ரலாக மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி நமக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுல நம்ம எப்போவுமே ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருந்தோம். ஏன்னா வந்து நம்ம முன்னாடி நடந்த இஷ்யூஸு, அதாவது கிட்டத்தட்ட 1948 அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு கிட்டத்தட்ட ஃப்ரீடம் கிடச்சிது. ஸோ உடனே வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்போ கொஞ்சம் இஷ்யூஸ்னால ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா யூஎன் கிட்ட போயிட்டு சப்போர்ட் தீர்ப்புக்காக வந்து யூஎனை வந்து அவங்க ஒரு புதுசாக ஃபார்ம் ஆன ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், அவங்க வந்து எந்த ஒரு பயாஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம இப்போ அங்கே போய் இருக்கும்போது இந்த இஷ்யூஸ்க்காக இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் லைட்டாக அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஃபேவராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி இந்த இந்திரா காந்தி பீரியட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1971 டைமில் இது அப்படியே கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகிட்டு 1972 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் மூலயமா நம்மக்கிட்ட கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் இருந்துச்சு. நம்ம அவங்கள இழுத்து பிடிக்கிற மாதிரியான இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பீப்புள்ஸை கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலிமா நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து இந்த பைலேட்ரல் அக்செப்ட் பண்ண வச்சோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியுமே நமக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒன்றுத்தில் நம்ம இந்தியா வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருந்துச்சு. பட் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3:35 ஆஃப்டர்நூன் ஒரு 3:35 வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தத்துக்காக வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டோம், அந்த சீஸ்ஃபயரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப், யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூஎஸோடைய மீடியேட் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து ரொம்ப நல்ல விதமாக வந்து சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் ஆயாச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பப்ளிக்காக வந்து ஒரு சோஷியல் மீடியாலலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். பட் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் வந்து இது சீஸ்ஃபயர் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிட்ட உடனேவே பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அதை அக்செப்ட் பண்ண இல்லாமல் நம்ம 5 o'clock நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறுபடியும் அட்டாக் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் பட் ஆனால் இதை யூஎஸ் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்ததுனால ஸோ இவங்க டக்குன்ட்டு இப்படி வர்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து நமக்கு க்ரியேட் ஆச்சு. ஸோ இதனால் நமக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து இது மாதிரி சீஸ்ஃபயர் பண்ணி டக்குட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து நம்ம இந்தியா தான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏன்னா வந்து நம்ம இந்த இது பண்ணுறதுனால ஸோ இந்த அக்ரிமெண்ட் நம்ம அவங்க கடைப்பிடிக்காததுனால நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறதுனால அவங்க வந்து அட்டாக் பண்ணி வின்னிங் கிரெடிட் பண்ண மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் வந்து நாங்கள் வந்து மீடியேட் பண்ணி விட்டுருக்கோம், அந்த மாதிரியான ஒரு கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னா வந்து சடனாக ஒரு சீஸ்ஃபயருக்கு அப்புறம் ஒரு போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு அட்டாக் அப்படின்னும் போது ஸோ அப்போ வந்து அந்த ஃபுல் அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸாக ஒரு புரியாத புதிராக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்றதுனால டெய்லியுமே பார்த்திங்கன்னா அதை பற்றி புதுசாக அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய சாப்டர்ஸில் மெயினாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நான் ஒரு நாள் வந்து டீட்டெயிலாக அதை பற்றி நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா
இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். நம்ம நார்மலாக வந்து சென்னை, தமிழ்நாடு அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். அவ்வளோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அட்டைங் யூஎன்ஸ் எஸ்டிஜிஸ் இன் மோர்டாலிட்டி ரேஷியோஸ் சேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் பற்றி நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3 கண்ட்ரிஸ் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஸோ இதுக்கான யூனிக்னஸ் நம்மளோட தமிழ்நாடு கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இது எந்த விஷயத்துக்காக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஎன்னுடைய அதாவது இந்த எஸ்டிஜி அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா யூஎன் வந்து 2030 நம்மளுடைய மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும் சரி, இன்ஃபேண்ட் அதாவது நம்மளுடைய இந்த ஹெல்த் ஆஃப் த ப்ரெக்னென்ட் உமன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள், புதுசாக பிறந்த குழந்தைங்களா இருக்கட்டும் சரி, இல்லை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன்ஸாக இருக்கட்டும் சரி, இவங்க 2 பேரோட ஹெல்த்துமே நம்ம வந்து ஒரு கான்ஷியஸாக வைக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது இந்த விஷயத்தில். ஸோ இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸாக இருக்குது. நம்மளுடைய இது நம்ம இவங்க 2 பேரோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் நம்ம நேற்று பார்த்த மாதிரி மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், அப்புறம் வந்து இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட், அப்புறம் நியோநாட்டல் மோர்டாலிட்டி ரேட். ஸோ இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்றது அந்த ப்ரெக்னென்ட்டான உமனோடைய டெத் ஆரல்ஸ் ஒன் ப்ரெக்னென்சி ஆகும்போது இருக்கிற டெத் ஆரல்ஸ் 1 மந்த்துக்குள்ளே வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி 1 மந்த்துக்குள்ளே ஒரு வேளை டெத் ஆகிருந்தாங்கன்னா ஸோ அதை பற்றி. இந்த இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்னால் குழந்தை பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இறக்குறது அந்த மாதிரி விஷயங்கள். நியோநாட்டல் மோர்டாலிட்டி ரேட்னால் வந்து லெஸ் தென் 5 இயர்ஸ் குழந்தைகள் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இன்கேஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நியோநாட்டல் மோர்டாலிட்டி ரேட். ஸோ இந்த 3 இண்டிகேட்டர்ஸ் மூலிமா நம்மளுடைய நாட்டோட அந்த ப்ரெக்னென்சி உமன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட ஹெல்த்தை வந்து நம்ம கான்ஷியஸாக நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை நம்ம மெயின்டைன் பண்ணால் வந்து நம்மளுடைய ஹெல்த் ப்ரெக்னென்சி உமன் அண்ட் தென் குழந்தைகளோட ஹெல்த்து கான்ஷியஸாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்லேயுமே யூஎன் கொடுத்த அதாவது 2030 எவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதை நம்ம வந்து இப்போவே வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த எல்லா க்ரைட்டீரியாவுமே நம்ம இப்போவே அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எம்எம்ஆர் அதாவது மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் நம்ம நேற்றே பார்த்த மாதிரி less than 7 equal to or less than 70 for a lakh birth, ஓகேவா, for lakh live births. ஸோ இதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அதாவது கேரளா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா. ஸோ இவங்கெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்கள் எம்எம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், குஜராத் அண்ட் கர்நாடகா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டை வந்து 70க்கு கீழேயா இல்லை ஈக்குவல் டு ஒரு லெஸ் தென் 70 ஆக்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஆர் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஐஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25 அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25 மெயின்டைன் ஆகணுன்ட்டு. ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கேரளா, டெல்லி, தமிழ்நாடு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஆர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நியோநேட்டல் மோர்டாலிட்டி ரேட், அதாவது நான் அந்த 5 இயர்ஸ்க்கு கம்மியாக யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியோநேட்டல் மோர்டாலிட்டி ரேட். இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேரளா, டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இவங்க தான் நியோநாட்டல் மோர்டாலிட்டி ரேட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இது 3மே அச்சீவ் பண்ண 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதான் கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 3ம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இன்னும் கூடிய விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா இதை அச்சீவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்தியா இஸ் ஆன் த வே டு அந்த ஹெல்த் ஆஃப் த ப்ரெக்னென்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பில் வந்து நம்ம இந்தியா முன்னேறிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்றது ஒன்று தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கெல்லாம் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து FAQ இந்த செக்ஷன் போயிடலாம். ஸோ இங்கே வந்து வாட் வில் பி த இம்பேக்ட் ஆஃப் இந்தியா UK ட்ரேட் டீல், இதையுமே நம்ம நேற்றே லைட்டாக வந்து பார்த்தோம். யூகேவும் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் டீல் வந்து போடுறாங்க அப்படின்றது. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் டீல் போடுறது மூலயமா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99% வந்து ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுக்குறேன் அதை பற்றி. கிட்டத்தட்ட 99% வந்து ஆஃப் த நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டியூட்டிஸுமே நம்ம பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி UK வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளோட இந்தியாவில் நிறைய வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்பவே நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்னஸ் நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. இதனால் நிறையவே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன ஒரு சிக்கல்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்மளோட இந்தியாவோட குறிக்கோள். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் நம்ம இந்தியா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இப்போதைக்கு அவுட்கமிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம வந்து நிறைய கிட்டத்தட்ட வந்து 99% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டியூட்டிஸுமே இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான், ஒரு மிகப்பெரிய டீல் தான். ஸோ இது வந்து ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக முடியல, ஃபுல்லாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதுவும் இல்லை, ஃபைனலைஸ் ஆகி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே சைன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் கிட்டத்தட்ட இந்த எண்ட் ஆஃப் த இயர் இந்த 2025 எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் வந்து ஃபோர்ஸ் ஆக்டாக வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்ம இந்தியாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெசிலிட்டேட் ஆகிடணும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் இன் குளோபல் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி நமக்கு இப்போது இந்தியா பாகிஸ்தான் வார் போயிருந்துச்சு இல்லையா. ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது நம்ம ஏன் இங்கே எடுக்கிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பண்ணோம்ல, ஸோ அதனால தான் வந்து இது ஆக்சுவலி நமக்கு நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. நம்ம பண்ண அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது செல்ஃப் டிஃபென்ஸ் தான், இட்ஸ் அ லீகலி செல்ஃப் டிஃபென்ஸ். நம்ம வேறு எந்த ஒரு நம்மளாக போயிட்டு அட்டாக் எல்லாம் எதுவுமே பண்ணல. ஆப்ரேஷன் சிந்தூர் மூலிமா நமக்கு வந்த பாதிப்பை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் அதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஎன் சார்ட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, யூஎன் சார்ட்டர் அப்படின்றது. ஸோ யூஎன் ஆக்சுவலி எதுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் என்னென்னா எந்த ஒரு கண்ட்ரிஸ்கிலையுமே வந்து பீஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றதுனா அதுதான் அவங்களோட மெயினான குறிக்கோள். ஸோ அது பிரகாரம் அது கீழே இருக்கிற மெம்பர்ஷிப் எல்லாமே கிட்டத்தட்ட 10 பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் அண்ட் 5 அன்பர்மனெண்ட் மெம்பர்ஸ் வந்து 5 பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் அண்ட் 10 மெம்பர்ஸ் வந்து டெம்பரரி மெம்பர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ இந்த 15 மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து நல்லாவே புரிய வச்சுட்டோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிக்கல்லாம் இருக்குது யூஎன் சார்ட்டர் பிரகாரம். அதாவது ஆர்டிக்கல் 2 என்ன சொல்ல வராங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியும் மேலேயுமே நம்ம தேவையில்லாமல் அட்டாக் பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கான உரிமை இல்லை அப்படின்றத வந்து அந்த ஆர்டிக்கல் 2 கீழே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்கேஸ் வந்து எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டிக்கல் 51 இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் கண்ட்ரி மேலே வந்து யாராச்சும் தேவையில்லாமல் அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். இட்ஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம கன்ஃபார்ம் வந்து நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 51 கொடுத்துருக்காங்க. இது நிறைய வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து யூஎன் சார்ட்டர் பிரகாரம் கொடுத்துருக்கிறது. இது தாண்டி நிறையவே USA பிரகாரம் வந்து நிறைய இருக்குது. அதாவது USA தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து அவங்க டெரர் ஆர்கனிசம்ஸோ இல்லை வேறு அதாவது ஸ்டேட்டாகவே இது வந்து ஆக்சுவலி யூஎன் சார்ட்டர் அப்படின்றது ஸ்டேட் குரூப்ஸ்க்கு மட்டும்தான், ஸ்டேட் ஆக்டர்ஸ் அதாவது லீகலாக ஸ்டேட் மூலமா வர்றவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஆர்டிகல் 2 ஆகட்டும் சரி, ஆர்டிகல் 51 ஆகட்டும் சரி. ஸோ இதை தாண்டி வந்து இந்த யூஎஸ்ஏலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்கேஸ் அந்த டெரரிஸ்ட் அந்த கண்ட்ரியில் இருக்க அந்த டெரரிஸ்ட்டை வந்து அந்த ஸ்டேட்டால் ஒரு வேளை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை வந்து கண்ட்ரோல் பண்ண விருப்பம் இல்லை, அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அட்டாக் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்டையே கூட அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிலது இருக்குது. அதே அன்வில்லிங் அண்ட் அன்ஏபிள் டாக்ட்ரின் அப்படின்ற மாதிரி USA வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அன்வில்லிங்னா அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம
இஷ்டமே இல்லை. அதாவது நம்மளும் சப்போர்ட் பண்ணுறோம், கிட்டத்தட்ட நம்மளும் அந்த ஸ்டேட்டும் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுது, ஸ்டேட் ஆர் கண்ட்ரி வந்து அந்த ஆர்கனைசேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் அன்வில்லிங் எடுத்துக்கலாம். அனேபிள் அப்படின்னா வந்து அவங்களால அடக்க முடியல. ஸோ அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க டெரரிசமில், அந்த ஸ்டேட் ஆர் கண்ட்ரியில் அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் அவங்க நம்மள அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து அவங்க டெரரிஸ்ட்டை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதில் யூஎஸ்ஏ அவங்க பிரகாரம் இந்த அன்வில்லிங் அண்ட் அனேபிள் டாக்ட்ரின்லலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது. நம்ம ஆர்டிகல் 51 வந்து நம்ம வந்து இன்கேஸ் ஒரு சில சர்டைன் கேசஸில் வந்து நம்ம வந்து அதை வந்து தாண்டி போகலாம் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும், நம்ம இந்தியா வந்து நம்ம எடுத்த வாரில் நம்ம எதுக்கு இந்த தேவையில்லாத, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் வந்து யூஎன் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ்லாம் கொடுப்பாங்க. யுஎன்எஸ்சி வந்து ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. தென் அது வந்து அந்த 15 மெம்பர்ஸும் ஓட்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு தேவையில்லாத ப்ராக்டிஸ் அப்படின்றதுனால நம்ம ஆர்டிகல் 51 பிரகாரமே தான் வந்து நம்ம இந்த வார் வந்து நம்ம நடத்தி முடித்தோம் அப்படின்றத இங்கே தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம யூஎன் மெம்பர்ஸ் அந்த 15 மெம்பர்ஸ் கிட்டேயுமே 15ல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் மெம்பர்ஸ். ஸோ அவங்களுக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா சியாலியான் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு ஸ்டேட்டு. ஸோ அவங்க வந்து என்ன ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பும் நம்ம கூட இல்லாததுனால வந்து நம்ம அவங்கள விட்டுட்டோம். ஸோ மீதி இருக்க 13 மெம்பர்ஸ்க்கும் கிளியராக நம்ம வந்து புரிய வச்சுட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் ஆப்ரேஷன் சிண்டோர் அப்படின்றது போர்லி அது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸான ஒரு இதுதான் அப்படின்றது இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து இங்கெல்லாம் வந்து அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கெல்லாம் வந்து இது வந்து கார்டியன்ஸ் ஆஃப் த க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் குரூப் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரைபல் குரூப் டாங்க்ரியா காந்த் அப்படின்ற ஒரு ட்ரைபல் குரூப் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான குரூப்பு. இவங்களுக்கு ஒரு நிறைய ரிச் கல்ச்சுரல் ட்ரைபல் ஹெரிட்டேஜ் இருக்குது, நல்ல பழக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் ஒடிசா பக்கம் இருக்கிற நியான்கிரி ஹில்ஸ் ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வசிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய மவுண்டெயினே வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக வணங்குறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நேச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஒரு ஹார்மனியாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி நிறைய வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் அவங்க அங்கே இருக்கிற ஆறு குளம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஒரு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த நேச்சர் வந்து வச்சுக்க மாட்டாங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் மட்டும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய இந்த ரொம்ப ஃபாரஸ்ட்டை வந்து அழிக்காமல் இந்த தேன், ஸோ அந்த மாதிரியான ஒரு சில மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அதெல்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதை தாண்டி வந்து அவங்க சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எந்த டைப்பில் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ப்ளாஷ் அண்ட் பர்ன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து போடு அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ஹெரண்டான ஒரு அக்ரிகல்ச்சர், அதாவது ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு ஸோ அதை என்ன ஒரு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ அதை மித்ததை வந்து பர்ன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போடு அக்ரிகல்ச்சர் அப்படின்றது. ஸோ இவங்க நார்மலாக பேசுகிற மேஜரான லாங்குவேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா கோய் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ இவங்க அப்பியர்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா உமன்ஸ்லாம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ண மாட்டாங்க, நிறைய ஜஸ்ட் ஒரு கிளாத்தை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் வந்து விரும்புவாங்க. அதாவது நிறைய இயர்ரிங்ஸு ரொம்ப கேட்சான இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நிறைய ஒரு பெரிய இயர்ரிங்ஸ், நோஸ் ரிங்ஸ், ஸோ அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு மெயினான ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் என்னென்னா டேட்டூஸ். இவங்க மென்னாக இருக்கட்டும் சரி உமனாக இருக்கட்டும் சரி ஒரு நிறைய டேட்டூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. ஸோ அதை பற்றியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயின் யூனிக்கான கேரக்டர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 இங்கேயே ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏன் வந்து இவ்வளோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க, ரொம்ப நம்மளுடைய சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல நேம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா
2013 ஆக்சுவலி வந்து ஒரு வேதாந்தா அப்படின்ற ஒரு மைனிங் கம்பெனி வந்து இவங்களுடைய வித் லைசன்சிங் தான், ஆக்சுவலி லைசன்ஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணியாச்சு. வித் லைசன்சிங்கோட இந்த மலை, அதாவது இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் ஒடிசியா, இந்த நியாங்கிரி மலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு பாக்ஸைட் ரிச்சாக இருக்கிறதுனால அங்கே போயிட்டு அவங்க மைனிங் பண்ணுறதுக்காக வந்து போயிருந்தாங்க. பட் ஆனால் இவங்க ஒரு நல்ல ஒரு நல்லா லீகலாக வந்து ஃபவுட் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து இது எங்கள் இடம், இங்கே வந்து எந்த ஒரு தீங்குமே நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் நேச்சருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட லேண்டாக இருக்கட்டும் சரி, அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே வந்து லீகலாக கோர்ட்டில் வந்து போயிட்டு அவங்க நிறைய இந்த நேச்சுரல் ஆக்டிவிஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபவுட் பண்ணி அவங்களுடைய நிலத்தை வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல இது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்குது. ஸோ மற்றபடி இன்றைக்கி அவள் தான் நியூஸு. ஸோ ஃபைனலி வி ரீஸ்டைன் மீண்டும் நிறைய இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.